ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படித்தாலுமே சரி இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 32,000 வரைக்கும் உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லாமல் உங்களுக்கு 32,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப் நீங்கள் வந்து எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து வந்துருந்துச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2025க்கான இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் எத்தனை மாதங்களுக்கு அப்புறம் இந்த ஜாப் வரும் அப்படின்றது வந்து தெரியாது. பட் இப்போ இந்த ஜாப் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற போது ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் சைக்கிளில் போயிட்டு பைக்கில் போயிட்டு போஸ்ட் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு ஜாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் ரிலேட்டடாக டீசெண்டான ஒரு ஜாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்வைசர்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களே கண்காணிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வேலையே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்ற போது யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. இன்கேஸ் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும், இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணாலே போதும் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா தபால் துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைச்சிரும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் மூலமாக, அதாவது ஸ்பீட் போஸ்ட்டில் நார்மல் போஸ்ட் இருக்கு இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். ஜாப் போஸ்டிங்கை வரைக்கும் சிம்பிளாக தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷனை எந்த அளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக நான் சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த ஜாப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரோ, நான் அந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனும் அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனும் இருக்குது. இந்த இடத்துல அப்ளிகேஷன் இருக்கா, இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தாலே எப்போதும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு ஒன்று சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். இதில் நீங்கள் பண்ணக்கூடிய மெயின் விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதற்கு கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸ்மால் லெட்டரில் எழுதாதீங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டரில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் உங்களோட நேம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலுமே சரி உங்களோட ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணாமல் உங்களோட அப்பாவோட நேம் இருக்கு இல்லையா அந்த நேம் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா அந்த அட்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க வித் பின்கோடோட. இன்கேஸ் உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா இங்கே நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் எதற்காக கரஸ்பாண்டிங் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இல்லை உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் லேட்டாக உங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க, உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிருச்சு, அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அனுப்புகிறதா இருந்தால் கூட இது ரெண்டில் எந்த அட்ரஸ் சேமாக இருக்கோ அந்த அட்ரஸ் தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த 2 அட்ரஸும் சேமாக இருக்குன்னா இந்த 2 அட்ரஸும் ஒரே மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரே மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க, இதுலேயும் ஒரே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க.
பட் இல்லை நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. கரஸ்பாண்டிங் அட்ரஸில் உங்களோட பின்கோடு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கேட்டகரி என்ன, உங்களோட கம்யூனிட்டி என்ன, உங்கள் ஜாதி மதம் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸாக வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், நம்பர்ஸாக போடாமல். இப்போ இன்கேஸ் 1/7/2024 அப்படின்னா 1ONE1 அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து 07 EZERO 0SEVN7 2024 அப்படின்னா TW2 THOUSN அப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸாக வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 1/7/2024 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்க, அது எந்த இயர் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூல் நேம் இருக்குல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலோட நேம் வந்து போட்டுக்கோங்க. எந்த வருடம் நீங்கள் வந்து படித்து முடிச்சிங்க அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் டிப்ளமோ டிகிரி ரிலேட்டடாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, எந்த இடத்துல டிகிரி படிச்சிங்க அப்படியோட இன்ஸ்டியூட் இருக்குல்ல காலேஜோட நேம் இருக்கும் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த வருடம் நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிங்களோ அந்த வருடத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக இது சம்மந்தமாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷனில் படிச்சிங்க அதோட அட்ரஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து எம்டியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதோட இடம், நெக்ஸ்ட் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்றதுக்கு மேலே வந்து உங்களோட சிக்னேச்சர் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் அப்ளிகேஷனாக ப்ராப்பராக உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை எங்கே அப்ளை பண்ண முடியும், எந்த அட்ரஸுக்கு அப்ளை பண்ண முடியும், என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண போஸ்டிங் வந்து கிடையாது. நிறைய பேரை வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து நீங்கள் கண்காணிக்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் வேலை. ஸோ அதே மாதிரி தான் டெக்னிக்கல் ரிலேட்டடாக சிஸ்டம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் கண்காணிக்கிறது தான் உங்களோட வேலையாக வந்து இருக்கும். இது சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஒடிசா சர்க்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்றது உங்களாலே வந்து பார்த்துக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இதில் உங்களுக்கு எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுக்கல. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் 10th 12th டிப்ளமா ஆர் டிகிரி இதில் எது படித்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்றத இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன்லேயே சொல்லியிருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கூட சேர்த்து இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ ப்ரூஃபு, உங்களோட சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி மட்டும் வச்சு நீங்கள் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் போஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 15/4/2025 இந்த தேதிக்கு 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும்.